என் இனிய முட்டை லவர்ஸே, இன்னைக்கு உங்களுக்காக மஷ்ரூம் ஆம்லேட்டில் சாப்பாடு. சும்மா கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதா இல்லை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றதான்றது உங்கள் சாய்ஸ். இதை செய்கிறதுக்கு தவால 1 டீஸ்பூன் பட்டர், 2 டீஸ்பூன் எண்ணெய், தூளா கட் பண்ண 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா தூளா கட் பண்ணி அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ரிலீஸ் ஆகும், அது நல்லா சுண்டி வரணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இவ்வளோ தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கடைசி ஒரு பாதி தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ 4 முட்டை எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, தூளா கட் பண்ண கொத்தமல்லி, அதோட நம்ம ரெடி பண்ண மஷ்ரூம் தொக்கு இதை உள்ள சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு 4 ஆம்லேட் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் தாராளமாக போதும். நல்லா கொதிக்க கொதிக்க இந்த ஆம்லேட்டை சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. எனக்கு கை பொறுக்கல, அவ்வளோ கொதிச்சுது. ஆனாலும் நான் பிணைஞ்சு சாப்பிட்டுட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?